பாவலன், திடீரென்று காமராஜர் குறித்து இந்த விஷயம் பெரிய பூதாகரமாகிறத என்ன நினைக்கிறீங்க? ஜோதிமணி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, திமுக பரப்பிய கட்டுக்கதைகளுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். ஜோதிமணி எம்பி சொல்கிறாங்க. நாடு போற்றும் தலைவர், பெருந்தலைவர், கல்வி தந்தை காமராசர் அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலி. அது பெருந்தலைவர் காமராசர் மீது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ பகையோ இருக்காது. ஆனால் அரசியல் களத்தில் வரும்போது யாரானாலும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர். கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில், பேரறிஞர் அண்ணா இருந்த காலகட்டத்தில், பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தேசிய அரசியலை முன்னெடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலேயே முதலில் பிராந்திய கட்சி என்று சொல்லக்கூடிய மாநில கட்சியை உருவாக்கி இந்தியாவிற்கே ஒரு ரோல் மாடலாக, வழிகாட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கப்பட்ட போது காங்கிரசுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட பகை இருந்தது. ஏராளமான அடிதடிகள், வழக்குகள், இது தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக நடந்தது. இவங்க மாநில சுயாட்சியை பேசுகிறாங்க, மாநில உரிமைகளை பேசுகிறாங்க, கூட்டாட்சி தத்துவத்தை, இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கிய கூட்டாட்சி தத்துவத்தை தமிழ்நாட்டில் பேசப்பட்ட அதாவது பெரிய அளவில் பேசப்பட்ட காலகட்டம் அது. அப்படி இருக்கும்போது தேசிய அரசியலா மாநில அரசியலா என்கின்ற அந்த அடிப்படையில் பெருந்தலைவர் காமராசர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினருக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. என்றைக்கோ தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய புத்தகத்தில், நெஞ்சுக்கு நீதி என்கின்ற புத்தகத்தில் இருந்ததை இன்றைக்கு காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் தான் பேசியிருக்காரு திருச்சி சிவா அவர்கள். அவர் காமராஜரை இழிவுபடுத்த வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த உள்நோக்கத்தோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதாவது காமராஜரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, காமராஜரை கொண்டாடக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுக அணியில் இருக்குது. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியே காங்கிரஸ் கட்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இரு கரத்தை பற்றி பாரதிய ஜனதாவிற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற இந்த நேரத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் யாருமே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வேண்டுமென்றே சிறுமைப்படுத்த மாட்டார்கள். அப்போ பேச்சு வழக்கில் அவர் படித்த புத்தகத்தில் இருப்பதை ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். கருணாநிதி அவர்கள் கார்ல போகும்போது திருச்சி சிவாவிடம் இதை சொல்லியதாக திருச்சி சிவா அதுல பேசுறாரு, தெரிவிக்கவில்லை. ஆமா, அதை சொல்றாரு. சரி, அவரு காமராஜருக்கு புகழஞ்சலி செலுத்துறதுக்காகத்தான் இதை சொன்னாருன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை தலைவர் இதை தப்புன்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி சொல்றாங்க, அவங்களுடைய தலைவரை ஏதோ ஒரு வகையில இழுக்குப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் காமராஜரை தலைவர்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு அதை வருத்தமா தெரியல. அத காமராஜரை ஒரு ஐக்கானா முன்னிறுத்தி இயங்கக்கூடிய கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. சரி, அப்போ இந்த திருச்சி சிவா பேசியதை அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு சலசலப்புலேருந்து தான் அந்த கட்சி என்ன தவறா புரிஞ்சுக்க என்ன இருக்கு? நீங்க இப்போ எம்பி சொன்னதும் சரி, எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, வேலுசாமி எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அப்ப எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவரு காமராஜரை பேசினதை. கோபாலகிருஷ்ணன் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. 2 பேருமே 23 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதாவது 2 பேரும் சேர்த்து தானே? 2 பேரும் சேர்த்து தானே? 2 பேரும் சேர்ந்தா 2 பேருக்கு உங்களுக்கு 11.5 நிமிஷம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். எனக்கு கொடுங்க. அதாவது என்னன்னா, தொண்டர்கள் மத்தியில் அந்த ஒரு விரக்தி இருக்கும். என்னடா நம்ம தலைவரை இப்படி பேசிட்டாரே. அப்போ அதை சரிகட்டக்கூடிய இடத்துல அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல இருந்து அதை இந்த கேள்வி எழுப்புறாங்க, அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அமெரிக்கா நாராயணன் எனக்கு நீண்ட காலமாக தெரியும். இப்போ அவர் கூட இங்கே பேசும்போது இதற்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பேசலை. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா பெரிய ரோல் எடுத்துருக்காங்க. அதிமுக தன்னோட பிடிகளை கொண்டு போயிட்டுருக்காங்க. திமுக அணியை உடைக்கிறதுக்கு என்னென்ன யுத்திகள்லாம் கையாள முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த அணி உடைந்து விடக்கூடாது என்பதிலிருந்து தான் தன்னுடைய கருத்தை நாட்டு மக்களுக்கு பதிவு செய்யணும். இப்போ திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கணும்,
அப்படின்ற ஒரு இதை வைக்கிறாரு. அடுத்து காங்கிரஸ் இல்லாம திமுக வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாரு. சரி, அவங்களுடைய வருத்தம் தானே, அவங்களுடைய வருத்தம் தானே. வருத்தம் அப்படின்னா அது ஏன் வருத்தம் காமராஜரை தெரிவிக்கல? சிறுமைப்படுத்தி விட்டீர்கள் திருச்சி சிவா அவர்களே, வருத்தம் தெரிவிங்கள் அப்படின்ட்டு கடந்து போயிடணும். அதை ம், அது கடந்து போயிடணும். ம். அதை விட்டுட்டு வந்து கூட்டணியில வந்து யார் பெரியாள் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இதை இந்த காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன வருத்தத்தை பாரதிய ஜனதாவினரும் சங்க பரிவார கூட்டமும் மிக அழகாக இலகுவாக தங்களுக்கு ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக்கிட்டு தூண்டி விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, மோட்டிவேட் பண்ணி விடுவாங்க. பார்த்தீங்களா காமராஜர் அவர்களை வந்து திமுக எவ்வளோ சிறுமைப்படுத்தி பேசியிருக்காங்க, திருச்சி சிவா அப்படி பேசிட்டார் பார்த்தீங்களா, நீங்கள் சும்மா விடாதீங்க, காமராஜர் எவ்வளோ பெரிய தலைவர், தமிழ்நாட்டு மக்களை கொண்டாடக்கூடிய தலைவராக இருக்கிறாரு, அவர் வந்து இவங்க ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க, விடாதீங்கன்னு சொல்லி அது காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு தூண்டுகோல், அதாவது மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோதிமணிட்ட பாஜக சொல்றாங்களா? யாரு? திருச்சி வேலுசாமிட்ட பாஜக வந்து சொன்னாங்களா? தொண்டர்கள் பெருந்தகைட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து மன வருத்தத்தோட இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆமா, நீங்க பாஜக அந்த வந்து கட்சியோட தலைவர்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஜோதிமணி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க பாருங்க. திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலே காமராஜர் தேர்தல் களத்தில் வீழ்த்தப்பட்டார். அவருக்கு எதிராக பரப்பப்படுகிற கட்டுக்கதைகளுக்கு சரியாக பதிலடி கொடுக்காமல் இருந்தால் காமராஜருடைய ஆத்மா நம்மை மன்னிக்காது. நான் ஜோதிமணி அவர்களுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன். திருச்சி சிவா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்கின்ற புத்தகத்தில் இருந்தா மேற்கோள் காட்டி பேசுறதா தகவல் இருக்குது. நெஞ்சுக்கு நீதி புத்தகம் வெளியிட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு? அப்ப ஏன் இந்த காங்கிரஸ்காரங்க இதை தட்டி கேட்கல? இது கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த கருத்து தவறானது கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அந்த காலகட்டத்திலே பேசியிருக்காங்க. இப்ப ஏன் கொண்டு வராங்க? கொண்டு வராங்க? காலம் கடந்து போனத இன்றைக்கு என்ன கேட்டா அவர் வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து நான் உள்நோக்கத்தோட பேசல, அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள இவங்க கேட்கக்கூடிய டீலிங் நடக்கல, ஆட்சியில பங்கு அப்படிங்கிறதுக்கு சம்மதிக்கல. இப்ப திமுக கூட்டணியில எந்த விதமான டீலிங் தொடங்கல. அவங்க விருப்பத்தை வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கூட நாங்க வந்து நீங்க சொன்னீங்க பல மேடைகள்ல பேசினது நெஞ்சுக்கு நீதியில முன்னாடி இருக்கிறது. அப்பமெல்லாம் அது சர்ச்சையாகாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் எங்களுக்கு வந்து திமுக அணியில இத்தனை இடங்கள் வேணும் வாய் திறந்து சொல்லியிருக்காரா? அந்த கட்சியில வேறு ஒரு நபர் சொல்லியிருக்காரு. யாரு? யாரோ ஒருத்தர் XRY சொல்லியிருக்காரு, பேர் தெரியல. ஆனால் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எங்க தலைவர் எழுச்சி தமிழ் என்ன சொல்றாரு? நாங்க இந்த தேர்தலில் அதிகப்படியான போட்டியிடுவோம், இரட்டை இலக்கத்தில் போட்டியிடுவோம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குரல் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வரல, தலைவர்கள் இருந்து வரல. அது கட்சியில கூட சொல்லப்போ அண்ணன் அமெரிக்க நாராயணன் கூட விருப்பமா கூட அது இருக்கலாம். அப்ப இப்போ வந்து திமுக அணியில இந்த எங்களுக்கு இந்த இத்தனை இடங்கள் வேணும் அப்படின்னு எந்த கட்சியுமே ஆட்சியில பங்கு வேணும் யாருமே திமுக அணிக்கு நெருக்கடி கொடுக்கல. ஏன்னா தேர்தலுக்குன்னு பல மாதங்கள் இருக்குது. இப்போ நெருக்கடி கொடுக்காம வேற வழியை தேடுறாங்க. நெருக்கடி கொடுக்காம வேற வழிக்கு ஓபனிங் போறாங்களா? ஏங்க அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்க. காமராஜர் பற்றிய விமர்சனம் பழைய விஷயத்தை இப்ப கொண்டு வராங்கன்னா முடிச்சு போட்டு தானே சார் ஆகணும். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், காமராஜர் பற்றிய விமர்சனத்தையும் தொகுதி பங்கீட்டையும் இடங்களையும் வந்து இப்போ போய் முடிச்சு போடாதீங்க. இது பொருந்தாத காலகட்டம். அதாவது வந்து சரி இப்போ இல்லங்க அப்போ ஒரு சாரி அப்படின்னு உங்க மனம் வருத்தப்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் திருச்சி சிவா ஒரே ஒரு நிமிஷம் துணை பொதுச் செயலாளர் கேட்கலன்னா தலைவரோ கேட்டுட்டு போயிடலாமே, காங்கிரஸ் தொண்டர்கள் அமைதியாயிருவாங்க. நான் அதை முடிக்கல. இப்ப கூட்டணியில போய் இப்ப போயிட்டு எங்களுக்கு இத்தனை இடங்கள் வேணும்னு கோரிக்கை வச்சாங்கன்னா அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாமல் வாத பிரதிவாதங்கள் உருவாச்சுன்னா கூட்டணி உடையும். புரியுதுங்களா? மன வருத்தங்கள் உருவாகும். அதனால இப்போதைக்கு யாருமே அந்த பிரச்சனையை பேச முடியாது. சரி, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க அடுத்து வாங்க, இபிஎஸ் பேசுனதை பத்தி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இல்ல காமராஜரை பத்தி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் அதை கடந்து போக விரும்புறேன். அதுக்குள்ள நான் டீப்பா போக. காமராஜரை பத்தி பேசி இருக்கதை நீங்க திருச்சி சிவா கடந்து போனது மாதிரி கடந்து போக. நான் திருச்சி சிவா வருத்தம் கேட்டாருங்க. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா வருத்தம் கேட்டாரு. காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் என்னன்னா இந்த விஷயத்தை நீங்க கைவிட்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தை நோக்கி நிக்க வாங்க. நீங்களே வருத்தம் நான் காங்கிரஸ் கட்சி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ்காரங்க இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இது வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜரை சிறுமைப்படுத்த தவறுதான். என்னுடைய பாணியில் என்னுடைய பார்வை தவறுதான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை விட பெருங்கடமை அவர்களுக்கு இருக்குது. இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்து பாஜகவுக்கு எதிராக நாங்கள் களத்தில் போராடுற மாதிரி
திமுக எதிர்வினை ஆற்றுவது மாதிரி காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவிற்கு எதிராக பெருசா வந்து ஏதாவது களமம் வச்சு போராடிட்டு இருக்காங்களா, எதிர்வினை ஆற்றுறாங்களா? தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கேட்கிறேன், நீங்க தானே மூர்க்கமா போராடணும். தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற விடாத அளவுக்கு களத்தில் இறங்கி அடிக்க வேண்டிய கடமை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. எவ்வளவு வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வந்து இந்தியா முழுமைக்கு ஒரு வன்மத்தை கட்டமைத்து வந்து தேர்தலில் தோற்கடிச்சிருக்காங்க. அந்த வேதனையும் அந்த கோபம் உங்களுக்கு வர வேணாமா? அதுதானே உங்களுக்கு முதன்மையான ஒரு காரணமா இருக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சி சிவா ஒரு கருத்தை சொன்னாருன்னா அதை போய் பெருசா நீங்க ஊதி பெருக்கிட்டீங்க. நாளைக்கே கூப்பிட்டு அவர் வருத்தம் தெரிவிச்சுட்டாருங்க. வருத்தம் தெரிவிச்ச மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்ப என்னுடைய கருத்து வந்து தவறு நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் அதை விட பெருங்கடமை காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை பாதுகாக்கணும். பாரதிய ஜனதா ஒரு இடத்துல கூட வெற்றி பெறக்கூடாது. அதற்கான களத்தை அமைத்து தொண்டர்கள் மத்தியில் தினந்தோறும் போராடணும். காங்கிரஸ் வந்து இந்தியாவிற்கு என்ன நன்மைகள் செஞ்சது எடுத்து மேடைக்கு பேச சொல்லுங்க. பாரதிய ஜனதாவில் இந்த நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்றத காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஊர் ஊரா போய் பேச சொல்லுங்க. அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்க வேண்டிய பெரும் கடமை. தவிர அதை விட்டுட்டு திருச்சி சிவா அதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, திமுக அன்னைக்கு இது இன்றைக்கு தேவையில்லாத வாதம். என்னை கேட்டால் தேவையில்லாத